உங்க வீட்டு கேரளா பொண்ணிലേക്ക് எல்லாவரையும் ஸ்வாகதம் பண்ணுகிறேன். സ്വാഗതം ചെയ്യുന്നു. மக்களே இது என்னோட ரூமில் என்னோட வீடு நான் இப்போ ஸ்டே பண்ணின வீட்டில் ஒரு ரூமில் தங்கின சிஸ்டர் தான். அப்புறம் இதுதான் என்னோட குட்டி பாப்பாவை பார்த்துக்கின ஜுபி, என் குழந்தைகளை நான் வேலைக்கு போகும்போது பார்த்துக்கின ஜுபி. ஜுபி ஒரு ஹாய் சொல்லு. நீ ஒரு ஹாய் சொல்லு. மீனாட்சி, இவள்கிட்ட பேரு மீனாட்சி. இங்கே படிக்கிறேன். என்ன படிக்கிறேன்னு சொல்லு. ഞാൻ ജർമ്മൻ പഠിച്ചു, എന്നിട്ടിപ്പോൾ ജർമ്മൻ്റെ ട്യൂട്ടറായിട്ട് വർക്ക് ചെയ്യാം. ഞാനിപ്പോൾ ജിമ്മിൽ വർക്ക് பண்ணிட்டு இருக்கு. ஒரு ஜிம்மிலும் ஸ்கூலும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் ஜுபி, அப்புறம் குட்டி பாப்பாவை பார்க்க வேண்டாமா? அதான் பாருங்க. வா வா, ஹாய் ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. அந்த மக்கள் கண்டா, அந்த மக்கள் இனி ஒரு ஆளு கூட இருக்கு. அவங்க இல்ல, அவங்க ஷூட்டுக்கு போயிருக்கு. வந்துடுவேன், சீக்கிரமா வந்துடுவேன். நாங்க எப்படி எடுக்கும். அப்போ எல்லாரும் நல்லா இருக்கிறேன்னு தெரியுறேன். இதுதான் எங்களுடைய குட்டி வீடு. குட்டி வீட்டுல நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் என்ன சொல்றேன். என்ன ஏதாவது பேசு? தமிழ் தெரியுமா சாண்ட்ரா? கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் பேசு. ஏதாவது ஒரு பாட்டு பாடுறியா? சௌக்கியமா? ஒரு பாட்டு பாடுறியா? ஒரு தமிழ் பாட்டு. தமிழ் பாட்டு பாடுவேன். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே, உன்னை என்ன பார்க்க கவிதை கொடுத்தது, அது எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டது. ஆஹா கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. அப்பா மாதிரி இருக்கிற. அப்புறம் ஜுபி நீ சொல்ல ஏதாவது. ஜுபிக்கு அப்படியே வெக்கம் வந்துடுவேன். ஆனால் ரொம்ப பாவம். நல்லா வேலை பார்ப்பேன், நல்லா குழந்தைகளை பார்த்துப்பேன். அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா நான் வேலைக்கு போகும்போது குழந்தைகள் ரொம்ப பத்திரமா இருக்கணுது ஜுபி கையில் தான். அப்புறம் என்ன சொல்லணும், இப்போதான் ஜஸ்ட்டு உங்களுக்காக என்னுடைய இந்த சும்மா லொக்கேஷன் காமிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த குட்டி வீடியோ பண்ணுறேன். அதுக்கப்புறம் போக வீட்டில் ஹோம் டூர் இதெல்லாம் காமிக்கிறேன். இப்போது பார்த்துலையா, என் குட்டி பொண்ணை பார்த்துருச்சு இல்லையா? ஹாய் சொல்லு சிவா. ஹாய் சொல்லு சிவானி. ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. ஒரு பாட்டு பாடுறியா? ஒரு பாட்டு பாடுறியா? வேண்டாம். அப்புறம் வேற என்ன சாண்ட்ரா நம்ம பேசணும்? அப்புறம் எங்கள் வீடு இங்கே எல்லாம் நான் காமிக்கிறேன், ஜஸ்ட்டு சுற்றி காமிக்கிறேன். ஒன் செகண்ட். இதுதான் எங்கள் வீடு லொக்கேஷன். துணியெல்லாம் காய போட்டிருக்கோன்னு நினச்சிடாதே. காலையில் எந்திரிச்சேன்னா இந்த வியூ தான். இங்கே ஒரு பெரிய பாடம் இருக்குது. பாடம் மீன்ஸ் எப்படி சொல்லும், பாம்பு இருக்குது. இதுதான் எங்கள் வீடு வாசல். அப்புறம் குழந்தைகளுக்காக தான் இந்த பெரிய வீடு எடுத்தது. ஏன்னா குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கும் கொஞ்சம் சேஃப்டி ஆகிட்டு மதில் கிட்டெல்லாம் இருக்கணும். கொஞ்சம் ஒரு சின்ன வீடு எடுத்தது. சிவா பேசுது. சிவா வாசல். அப்புறம் குழந்தைகளுக்காக தான் இந்த பெரிய வீடு எடுத்தது. ஏன்னா குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கும் கொஞ்சம் சேஃப்டி ஆகிட்டு மதில் கிட்டெல்லாம் இருக்கணும். கொஞ்சம் ஒரு சின்ன வீடு எடுத்தது. சிவா பேசுது. சிவா என்ன பேசுற? சிவா என்ன பேசுற? என்ன பேசுற சிவா? விளையாடுறியோ? விளையாடுற எங்க பாத்தியா? ஒரு பாட்டு பாடு ஜுபி. 2 லைன் பாடு, தமிழ் பாட்டு. தமிழ் தெரியல, அப்ப தமிழ் நல்லா பேசுற. எப்படி നന്ദാവനെ പറ്റി പറ. എന്താ സൂപ്പർ അല്ലേ, കിടുവാണ്. ഇപ്പം നമ്മളെല്ലാവരും ഇപ്പോൾ ഒരു ഫാമിലി ആയിട്ട് കഴിഞ്ഞുകൊണ്ടിരിക്കുകയെന്ന്. വാവ എല്ലാവരും ജുബി ചേച്ചി, നമ്മളെ നന്ദേച്ചി, ഒരാളും കൂടി ഉണ്ട് ഷിനു. അവളും നമ്മളെല്ലാവരും എന്താ പറയുക, നല്ലൊരു ഫാമിലി പോലെ അത്രയും സന്തോഷത്തോടെ ഇപ്പം കഴിഞ്ഞുകൊണ്ടിരിക്കുന്നത്. அப்போ சீக்கிரமாக ஷினு வருவேன். ஷினு வந்ததுக்கப்புறம் ஷினுண்ட ஸ்பெஷல் தோசை எல்லாம் இருக்குது. அவள் தோசை நல்லா சுடுவேன். அவள் தான்
இப்படி டென்ஷன் எல்லாம் குறைக்கினது இவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது தான் கவலையெல்லாம் மாற்றினது. உங்களுக்கே தெரியும்ல, காலையில் விடியனே 5 மணிக்கு போயிடுவேன் ஜிம்மில். அப்புறம் 10 o'clock வீட்டுக்கு வந்துடுவேன். அதுக்கப்புறம் 10 o'clock 3 days மஞ்சுமேல் மீன்ஸ் ஒரு ஸ்கூலில் வேலை கிடச்சிருக்கு, அங்கே போயிடுவேன். அப்புறம் மத்தியானம் 1 o'clock வந்துடுவேன். அப்புறம் ஈவினிங் ஜிம்முக்கு போயிடுவேன். இதுதான் இப்போ என்னுடைய ரொட்டீன் போயிட்டுருக்கு. அதனால் கொஞ்சம் இல்லை பிஸியாக இருக்குது, டைம் கிடைக்கல, தூக்கம் கம்மியாக இருக்குது. அதனிடையில் பாப்பாவுக்கு உடம்பு முடியாமல் வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கிற இடம், ரொம்ப சுத்தமான காற்று. எனக்கு இந்த மாதிரி இடம் ரொம்ப பிடிக்கும். ஒரு என்ன சொல்கிறேன், நல்ல செடியும் மரங்களும் எல்லாம் இருக்கிற இடம் கொஞ்சம் ரொம்ப நல்லா பிடிக்கும். அப்போது உங்களோட சப்போர்ட் வேணும். இப்போ ஜஸ்ட்டு உங்களை காமிக்கிறதுக்காக தான் ஜஸ்ட் இந்த ஒரு வீடியோ, குட்டி வீடியோ எடுத்தது. அப்போ நிறைய வீடியோஸ் எல்லாம் வருவேன், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இப்போது 6000க்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாச்சு. வீடியோஸ் எல்லாம் 1 lakh கிட்டக்கு வருது, மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு. அப்போது 6000க்கு மேலே வீடியோ ஆயிடுச்சு, சப்ஸ்கிரைபர்ஸ் ஆயிடுச்சு. சாரி. அப்போ எல்லாவருடையும் சப்போர்ட் கொடுங்க. நாளைக்கு வேறொரு வீடியோவுமாய் வர போகிறேன். நாங்கள் கொஞ்சம் காமெடியெல்லாம் பண்ணி வருவேன். அப்போ உங்களோட சப்போர்ட் வேணும். அப்போ தேங்க்யூ ஸோ மச். உங்கள் வீட்டு கேரளா போட்டு வைண்ட் அப் பண்ணுறேன். பாய்.